பிஜிபி மெரன் கிங்டம் ECR ஈஞ்சம்பாக்கம் சென்னை. தாவேக தலைவர் விஜய் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்வதற்காக வந்திருக்கிறார். அங்கு அவர் சைக்கிளில் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 2.5 மணிக்குள்ளாக பிரச்சார நேரம் முடிவடைகிறது. அதற்குள்ளாக அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்கிறார்கள். அவர் சைக்கிளில் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இவ்வளவு நேரமாக பரப்புரை வாகனத்தில் வந்த விஜய் பரப்புரை வாகனத்திலிருந்து இறங்கி சைக்கிளில் அவர் பயணிக்கிறார். அவரை சூழ்ந்து கொண்டு தொண்டர்கள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இன்று தாவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய இருக்கிறார். இதற்காக அவர் தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து மதுரைக்கு வந்து மதுரையிலிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடிக்கு வருகிறார். ஆனால் காரைக்குடிக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் அவர் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேரவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் அவர் பரப்புரை வாகனத்திலிருந்து இறங்கி சைக்கிளில் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொண்டர்கள் புடைசூழ அவர் சைக்கிளில் பயணிக்கும் பொழுது அவர் தடுமாறிய காட்சிகளையும் பார்த்தோம். அவர் வேனிலிருந்து இறங்கி சைக்கிளில் பயணிக்கும் நிலையில் அவரை சூழ்ந்து கொண்டு தொண்டர்கள் வருகிறார்கள். காரைக்குடியில் பரப்புரை நடக்கும் இடத்திற்கு இன்னும் சென்று சேராத நிலையில் திடீரென்று பரப்புரை வாகனத்திலிருந்து இறங்கி சைக்கிளில் பயணம் செய்கிறார் விஜய். அவரை தொடர்ந்து அவருடைய தொண்டர்கள் சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பரப்புரை வாகனத்திலிருந்து இறங்கி சைக்கிளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் விஜய். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் காளிராஜன். 2.5 மணிக்கு பிரச்சார நேரம் முடிவடைகிறது. இன்னும் பிரச்சாரம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு விஜய் சென்று சேரவில்லை. இந்நிலையில் வேனிலிருந்து இறங்கி சைக்கிளில் அவர் பயணிக்கிறார். சைக்கிளில் வரும்பொழுது அவர் தடுமாறிய காட்சிகள் எல்லாம் கூட பார்த்தோம். எத்தனை மணிக்கு அவர் வந்து சேருவார்? எத்தனை மணிக்கு பிரச்சாரம் தொடங்கும்? கண்டிப்பாக தற்போது சென்னையிலிருந்து காலை 9 மணி அளவில் தனி விமானம் மூலம் பிறப்பித்திருந்தார் விஜய். மதுரைக்கு சரியாக 10 மணி அளவில் வந்தடைந்தார். 10 மணியிலிருந்து தற்போது தொடர்ந்து காரைக்குடிக்கு வந்து
பிரச்சாரத்துக்கு செல்வதற்காக அவரது பிரச்சார வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். வரும் வழிகளில் அனைத்தும் மக்கள் கூட்டம் இருந்ததால் வாகனம் மிக வேகம் குறைவாகவே வந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் காரைக்குடிக்கு உள்ளே வந்து காரைக்குடிக்கு முன்பு 5 கிலோமீட்டருக்கு முன்பு இருந்து கூட்டம் அதிகமாக இருந்ததால் தொடர்ந்து வாகனம் மெதுவாகவே உள்ளே வந்தது. இந்த நிலையில் பிரச்சாரம் 2:30 மணிக்கு முடிவடைய உள்ள நிலையில் தற்போது விஜய் சரியாக காரைக்குடி அதாவது கல்லூரி சாலை என்று அழைக்கப்படும் இடத்திற்கு அருகில் வந்து தற்போது இறங்கி சைக்கிளில் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது பிரச்சார வாகனத்திலிருந்து திடீர்னு இறங்கி மக்கள் கூட்டத்திற்கு நடுவே அவர் சைக்கிளில் வந்து பயணம் செய்கிறார். குறிப்பாக வந்து என்னன்னா அந்த இடத்தில் அதிக அளவு கூட்டம் இருந்ததால் அவர் சில சைக்கிளை ஓட்டும் போது தடுமாறிய சில காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இன்னும் 15 நிமிடங்களில் பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு வந்து விடுவார். தொடர்ந்து ஏற்கனவே 2:30 மணியுடன் பிரச்சார நேரம் முடிவடையும் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது 2:45 மணிக்கு தற்போது அவர் பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு வருவார். கார்த்திகா, காளிராஜன், ஏற்கனவே பிரச்சாரம் செய்வதற்கான நேரம் போய்கொண்டிருக்கிறது. அவர் தாமதமாக தான் வந்திருக்கிறார். இந்நிலையில் வேனிலிருந்து திடீரென்று இறங்கி சைக்கிளில் பயணிக்க என்ன காரணம், என்ன விவரம்? தொடர்ந்து ஏற்கனவே அவருக்கான சைக்கிள் ரெடியாக பகுதியில் வைக்கப்பட்டது என வந்து ஏற்பாடு செய்துள்ளனர். தாவேகா நிர்வாகிகள் இந்த இடத்தில் சைக்கிளில் அவர் வருவார் என ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக சைக்கிளும் தயார் நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவர் சரியாக கல்லூரி சாலை என்று காரைக்குடியில் கல்லூரி சாலை என்று அழைக்கப்படும் அந்த இடத்திற்கு வந்தபோது சைக்கிளில் இறங்கி அவர் தற்போது இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இன்னும் 15 நிமிடத்தில் பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு வந்து விடுவார் என வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. VGP Merang Kingdom, ECR, Injambakam, Chennai.